ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டான மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நெஞ்சு எலும்பை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்ஸ் இங்கே அமெரிக்காவில் ஆல்டிங்கிற ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், இது 3.5 LB கிட்டத்தட்ட $11. நம்ம இந்திய மதிப்புக்கு 1.5 கிலோ கிட்டத்தட்ட $900 வருது. இப்போ நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நல்ல பெரிய பீஸாக ஒரு 2 பீஸ் வச்சுருக்காங்க. நல்ல நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை நான் கழுவி ஃப்ரீசரில் வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெஞ்சு எலும்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் குழம்புக்கும் மீதிய கிரேவியும் வைக்க போகிறேன். இந்த பவுலில் இருக்கிறதான் குழம்புக்கு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 650 கிராம். வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி ஒரு 2 சின்ன துண்டு, பூண்டு ஒரு 8-10, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 2, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, அது இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2 சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். பொடியாக நறுக்குன தக்காளி 2 சேர்த்து அது சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெஞ்செலும்பு 650 கிராம், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதோடு சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். மசாலா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நெஞ்செலும்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு 2 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான டேஸ்டான நெஞ்செலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட ஹெல்த்தியான திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு கூட இந்த நெஞ்செலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.